திரு அருண் ஐபிஎஸ் அதுவே ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் ஷாக்கு. ஆனால் இந்த ஸ்டோரியில் இன்னொரு சாப்டர் இருக்குது, நம்ம கேஜிஎஃப்ல வர மாதிரி தான். இது இன்னும் பெரிய அதிர்ச்சி. டிவிஎஸ்சி டைரக்டர் போஸ்ட்டு ஒரிஜினலாக வந்து பார்த்தா எந்த ரேங்க்ல இருந்துச்சுன்னு தெரியுமா? அவர் சொல்கிறாரு திருமாவளவன் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னு சொல்கிறாரு. நைட்டு கரெக்டாக அதே மாதிரி அதே பதவியே கொடுக்குறாங்க. இது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். இது கண்டிப்பாக சிஎம்மோட காதுக்கு போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க தலைமைக்கு நிச்சயமாக போயிருக்கோங்க. சரியா? டிவிஎஸ்சியில் ஏன் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்குறேன். நான் கேட்குறது தான், வேற ஏதாவது ஒன்று கொடுங்க. நம்ம அதுதானே இப்போ பிரச்சனை. என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான எல்லா ஃபைலும் இருக்குங்க. டிவிஎஸோட ஜாப் என்னங்க? டிஎம்கேவோட கம்ப்ளீட் கரப்ஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. அருண் ஐபிஎஸ் அவரோட ஒர்க் வந்து என்ன பண்ணுவார் நீங்கள் சொல்லுங்கள். டிஎம்கே மினிஸ்டர் வந்து எவ்வளோ வந்து ஃபியர்லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுவார் நம்புறீங்க? உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகளே, ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல்வேறு விஷயங்களையும் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். டிவிகே ஆட்சியில் வந்த பிறகு ஒரு விஷயம் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக இருந்துச்சு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே காலத்தில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, மக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவதிக்கு உண்டாக்குனாங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொறுப்பிலும் இல்லை ஓரம் கட்டப்படுவாங்க. முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படாது. அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு கவர்மெண்ட் ஷிஃப்ட் தான் சொல்லுவாங்க. ஒரு புது அரசு, ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அது எதிர்பார்த்தாங்க. அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு நம்பிக்கை இல்லையா? ஆனால் மே 25 அதாவது நேற்று ஒரு அதிர்ச்சியான ஜியோ வந்தது. ஜியோனா கவர்மெண்ட் ஆர்டர் வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து டிவிகே சப்போர்ட்டர்ஸோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்த உடனே, அதாவது வாரியர்ஸாக இருக்கட்டும் இல்லை சப்போர்ட்டர்ஸாக நியூட்ரல் பீப்புளாக இருக்கட்டும், பார்த்த உடனே அவங்க மனசில் வந்து ஒரு இடி இறக்குன மாதிரி இருந்தது. இதுதான் உண்மை, மேனிபுலேட்டிவாக சொல்லலை. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அது என்ன கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்றத வந்து நான் இப்போ சொல்கிறேன். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு குவிக் பேக்ரவுண்ட் நான் சொல்கிறேன். ஒரு குட்டி ஸ்டோரி. இது புரிஞ்சால் மீதியெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். டிஎம்கே ஆட்சியில் சென்னை மாநகரத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பாஸ் இருந்தார். அதாவது டிஜிபி இருந்தாலும் அது சும்மா தான். அதனால் தாண்டி ஒரே போலீஸ், ஒன் மேன் ஆர்மி, அன்ஸ்டாப்பபிள், அன்பிரடிக்டபிள், அவெஞ்சர்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். ஓகேவா? ஸோ வெரி பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒரு யாரும் இல்லை, நம்மளோட பழைய கமிஷனர் மதிப்பிற்குரிய திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள். சென்னையோட மாநகர காவல் ஆணையாளர்னு வச்சுக்கலாமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து அந்த டைமில் டிவிகே வந்து ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. ஒரு குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டுனா, அருண் ஐபிஎஸ் வந்து நம்ம எலெக்ஷன் கேம்பெயினை தடுக்கிறாரு, பிளாக் பண்ணுறாரு, பெர்மிஷன் டினை பண்ணுறாரு, விஜய் அவரோட ரேலிஸ்லாம் வந்து நடக்கவே விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனடியாக எலெக்ஷன் கமிஷன் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லை, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இமீடியட் எஃபெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. யாரை? அருண் அவர்களை. இது சின்ன விஷயம் இல்லை உறவுகளே. இது ஒரு பயங்கரமான பாயிண்ட் நான் சொல்கிறது. அது புரிஞ்சுக்கோங்க. விஜய் சார் எல்லா இடத்துக்கும் வரணும், அவரை பார்க்கணுன்னு வந்து எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணி தடுத்து எத்தனை லட்சமே டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இவங்களே தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இவரை மாற்ற சொல்கிறாங்க, அவரை மாற்றுறாங்க. ஸோ இது வந்து நான் சொல்கிறதெல்லாம் ஃபேக்ட்ஸு. அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் டிவிகே வெற்றி பெற்றது, ஆட்சிக்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து கம்பல்சரி வெயிட் லிஸ்ட்டில் போட்டாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கம்பல்சரியாக வெயிட் பண்ணப்பா, நீ இருப்பா அப்படின்னு போட்டாங்க. ஸோ பொசிஷன் இல்லாமல் காத்துருங்க, எந்த ஒரு உங்களுக்கு பதவியும் இல்லைன்னு சொல்லிட்டு. சரிங்களா? நியூ கவர்மெண்ட் வரும்போது சென்சிட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லிஸ்ட்டில் வைப்பது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் மே 25 திரும்பவும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று வருது. என்னன்னு சரி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த கவர்மெண்ட் ஆர்டர் என்ன சொல்லுது, திரு அருண் ஐபிஎஸ் ஏடிஜிபி மற்றும் டைரக்டர். எதுக்கு? அதுதான் இங்கே சுவாரஸ்யமே. டிவிஎஸ்சி சென்னை. டிவிஎஸ்சி என்னன்னு தெரியுமா? டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அதாவது கவர்மெண்ட்டோட கரப்ஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. இப்போ எந்த கவர்மெண்ட்டோட
டிவிகே கவர்மெண்ட்டோட கரப்ஷனா? எப்படி இது ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு இப்போயே புரிஞ்சிருக்கும். டிஎம்கே ஏரால, அதாவது டிஎம்கே ஆட்சி நடத்தும் போது மினிஸ்டரோட கரப்ஷன் கேசஸ்ஸு, டெண்டர் ஸ்கேண்டல்ஸு, டிபார்ட்மெண்ட்டோட இர்ரெகுலாரிட்டிஸு எல்லாமே டிவிஏசி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ டிவிகேவோட ஒரு கட்டாயமான ஒரு வெப்பனுங்க, அது ஒரு பயங்கரமான டூல் டிவிஏசின்றது. அந்த டிவிஏசியோட டைரக்டர் திரு அருண் ஐபிஎஸ், அதுவே ஒரு பெரிய ஃபஸ்ட்டு ஷாக்கு. ஆனால் இந்த ஸ்டோரியில் இன்னொரு சாப்டர் இருக்குது, நம்ம கேஜிஎஃப்ல வர மாதிரி தான். இது இன்னும் பெரிய அதிர்ச்சி. டிவிஏசி டைரக்டர் போஸ்ட்டு ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேங்க்கில் இருந்துச்சுன்னு தெரியுமா? டிஜிபி ரேங்க்கு, அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் போஸ்ட்டுங்க. இப்போ வந்து ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா டிசியாகவும் இருப்பார், கமிஷனராகவும் இருப்பார். ஓகேங்களா? ஸோ இப்போ அருண் ஐபிஎஸ் இப்போது ஏடிஜிபி ரேங்க்கில் இருக்கார். அதுதான் ஒரு ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவல். ஆனால் இப்போ அருண் ஐபிஎஸ் வந்து ஏடிஜிபி ரேங்க்கில் இருக்கார். ஓகேங்களா? டிஜிபி ரேங்க்கில் இல்லை. அது ஒரு ஸ்டெப் பிலோ. அப்போ அவரை அந்த போஸ்ட்டில் போட முடியாது, ரேங்க் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிவிஏசி டைரக்டர் போஸ்ட்டை டிஜிபி ரேங்க்கில் இருந்து ஏடிஜிபி ரேங்க்குக்கு டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. யாருக்காக? அவருக்காக, ஸ்பெசிஃபிக்கலி அவருக்காகங்க. நம்ப முடியுதா? இதுதான் உண்மை உறவுகளே, இது நடந்திருக்கு. அஃபிஷியல் ஜியோவில் இருக்கு. தி எக்ஸிஸ்டிங் வேக்கண்ட் போஸ்ட் ஆஃப் டிஜிபி / டைரக்டர் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஹாஸ் பீன் டவுன்கிரேடட் டு ஃபெசிலிட்டேட் தி அப்பாயின்மெண்ட். அப்படி போடுறா சக்க. உண்மையாகவே சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாகவே படல. ஒரு நபருக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் போஸ்ட்டங்க டவுன்கிரேட் பண்ணுறாங்க. எப்படிங்க? இது நார்மல் ப்ரொசீஜரே இல்லைங்க. இது நீங்கள் யோசிங்க உறவுகளே, விர்ச்சுவல் வாரியர்ஸ், நான் உங்களுக்கும் சொல்கிறேன், இது ஏன் தேவையே இல்லாதுங்க. இது எதுக்குங்க? எதுக்குன்னு சொல்லுங்களேன். என்ன இப்போ நம்மளோட முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் முடக்க ட்ரை பண்ணதாக இருக்கட்டும், ஒரு டிஎம்கேவோட ஒரு கம்ப்ளீட்டாக டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக பண்ணது இது நான் சொல்லலைங்க. இது நான் குற்றச்சாட்டாகவே வைக்கல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது நான் பேசுகிறது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அங்கேயும் சில விஷயங்கள் நடந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஃபேக்ட்ஸை பேசுகிறோம் இல்லையா? இல்லைங்க இந்த மாதிரிங்க இப்படி தாங்க நடக்கும், பொறுமையாக நடக்கும்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் நீங்கள் என்னன்னு பேசுவீங்க சொல்லுங்கள்? இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயங்க. டிவிகே சப்போர்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் கேட்ட கேள்வி என்னன்னா, அருண் ஐபிஎஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஓகேங்களா? டிஎம்கேவோட காலத்தில் அவர் பங்கு என்னன்னு குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே மினிஸ்டர்ஸோட கரப்ஷனை எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவார்னு நீங்கள் நம்புறீங்க? சொல்லுங்கள், இது எப்படி நடக்கும்? நியாயமான கேள்வி இல்லையா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, இன்னைக்கு அதே நபருக்கு வந்து டிவிஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவியை கொடுக்குறீங்க, டவுன்கிரேட் பண்ணி. சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக இருக்குது உறவுகளே. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இந்த விஷயம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் என்ன சொன்னார், அது ஒரு சீரியஸ் அலிகேஷன்ஸ். சவுக்கு சங்கர் அவர் எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ அவர் பேசுகிறார், ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் அந்த வீடியோ வந்து போதுன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொன்னான்றதை நம்ம வந்து போன வீடியோலேயே பேசணும். நான் குவிக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல் குற்றச்சாட்டு 500 கோடி சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. அருண் ஐபிஎஸ் கமிஷனர் இருந்த 2 ஆண்டுகளில் வந்து சம்பாதிச்சிருக்காரு. ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் இன்டர்வியூன் பண்ணி சம்பாதிக்கிறது, அப்புறம் 2 பார்ட்டிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டையை மூடிவிட்டு மிடில் நின்று ஒரு பினாமி மூலமாக சம்பாதிக்கிறது அப்படின்னு அலிகேஷன்ஸை முன்வைக்கிறார். அடுத்து அந்த பினாமி பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம்ன்றது ரியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்கிறார். 2010 வந்து கிட்னாப்பிங் கேஸ் இருக்குது, 5 எஃப்ஐஆர் இருக்குது. அதாவது சிறையிலிருந்து வந்த பிறகு அவனுக்கு பேரெல்லாம் மாற்றி கௌதமாக மாறிட்டார். பாஸ்போர்ட் வேணும்னு அப்ளை பண்ணார். நார்மலாக போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து கட்டாயமாக இல்லையா ஒரு பாஸ்போர்ட் இருக்கணும், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திரு ஐபிஎஸ் அவர்கள் நம்ம அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் சைன் பண்ணனால வெரிஃபிகேஷன் இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. அருண் ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைன் பண்ணி பாஸ்போர்ட்டே வந்து அவருக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஓகேவா? அந்த கௌதமோட இன்கம் டேக்ஸ் வந்து நோட்டீஸில் மெர்சிடிஸ், அதாவது இன்கம் டேக்ஸ் நோட்டீஸில் மெர்சிடிஸ் BMW இருக்குது. அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அருண் சார் அவருடைய வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க டாட்டர்ஸ் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் சர்க்குலர் குற்றச்சாட்டு சவுக்கு சொல்கிறாரு. கமிஷனர் ஆனதும் சென்னை ஸ்டேஷனுக்கு ஒரு சர்க்குலர் லேண்ட் ஆகுது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மணி டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, மணி லேண்டு அந்த மாதிரி சிவில் டிஸ்பியூட் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நாலேஜ் இல்லாமல் சிஎஸ்ஆர் கூட கொடுக்கக்கூடாது. ஓகேவா? சிஎஸ்ஆர் கூட கொடுக்கக்கூடாது.
வரக்கூடாது, அது ஏன் நாலேஜுக்கு வரணும். அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் மூலியமாக வரும்போது தான் அது எதுன்னு பார்த்து பெரிய மேட்டராக இருக்குன்றதை பார்த்துட்டு அவர் எடுத்து அவர் அதை டிஸ்பியூட்டை முடிக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அடுத்து 226 குண்டர் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 70 நாளில் வந்து போட்டிருக்கிறதா, வெறும் 70 நாளில் 222 குண்டாஸ் வந்து அவர் போட்டிருக்காரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் 21 வயசு பசங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸாகவே குண்டாஸ். அவர் பிடிக்கல அப்படின்னா நிறைய பேரை வந்து பர்சனலாக வந்து குண்டாஸில் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேபாஸ் கல்யாண் ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து இப்போ இன்டெலிஜென்ஸில் வந்து டிசியாக இருக்காரு. அவர் தான் வந்து முழுக்க அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து கூடயே இருந்து அவங்களோட அம்மா யார் ஷவுக்கு அம்மாவாக இருக்கட்டும், அவங்களோட ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணி ஊராக சுத்த விட்டு எல்லா வேலையும் பண்ணது அவர் தான். இன்டெலிஜென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஐஜியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாவற்றையும் கேட்ட சவுக்கு இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இது எல்லாம் ஓகேங்க, திருடங்கையில நீங்களே சாவி கொடுத்த மாதிரி எப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிவிஎஸ்சியோட இது கொடுப்பீங்க, இது எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அடுத்த பிளாக்ல அவர் பேசி முடிச்சோடனே அவருக்கு அவர் பேசும்போது அந்த இது பதவி அவர் கொடுக்கவே இல்லைங்க. அவர் பேசுகிற மதியானம் அவர் சொல்கிறாரு திருமாவளவன் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னு சொல்கிறாரு. நைட்டு கரெக்டாக அதே மாதிரி அதே பதவியே கொடுக்குறாங்க. இது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். இது கண்டிப்பாக சிஎம்மோட காதுக்கு போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க தலைமைக்கு நிச்சயமாக போயிருக்கோங்க. இப்போ பப்ளிக்கோட கேள்வி சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் பப்ளிக் கேட்குற கேள்வி எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, சின்ன விஷயமா இருந்தாலும். டிவிகே ஆட்சி வந்ததும் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். ஒரு டிவிகே அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா மாமூல் வாங்குறாரு, உடனே வந்து அவரை தூக்குறாங்க. ஒரு போக்சோ கேஸில் 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. விளாத்திக்குளத்தில் வந்து 78 நாளில் வந்து பார்த்தா டபுள் டெத் பெனால்ட்டி, உடனே சென்டென்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. சூப்பர். ஆனால் அதே மாதிரி ஏங்க ட்விட்டரில் ஒரு வெள்ளை துண்டுங்க எடுக்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள், ஒரு போலீஸ்கார் அடிக்கிறார், வைரல் ஆகுது, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ சஸ்பென்ஷனு, கவர்மெண்ட் அதிகாரிகள் எவ்வளோ பேர் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பண்ணிட்டாங்க. உண்மையாகவே ஆக்ஷன்ஸ்லாம் சூப்பராக எடுத்தாங்க, பாராட்டுகள். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வைரலாக போயிட்டு இருக்க இந்த ஒரு விஷயத்தில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டுறாங்க? பப்ளிக் கேட்குற கேள்வியே இதுதான், ஒய், ஏன்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக ஒரு ரீல் வந்து வைரல் ஆகுதுங்க. அது வைரல் சொல்ல முடியாது, அது வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. போக்கிரி படத்தில் வந்து விஜய் சார் வந்து ஒரு போலீஸ்காரை கூப்பிட்டு செவிலியே வச்சு இன்னைக்கு ஒரு நாள் டியூட்டி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கீழே ஒரு வீடியோ, அதில் அருண் சாரோட பிக்சர். அதான் என்ன சொல்கிறாருன்னா, கூப்பிட்டு மிரட்டி ஒழுங்காக இந்த மாதிரி வேலையை பாரு மிரட்டிட்டாரோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாருன்னு. சத்தியமாக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் இருக்குது, ஒரு லிமிட் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் ட்ரெண்ட் பண்ணுறா இது தெரியல. இது அஃபிஷியலாக அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸோ இல்லை வந்து டிவிக்கு ஐடி டீமோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எது பண்ணாலும் நம்புவாங்க. வேணாம், உங்களுக்கு இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படி கிடையாது, உங்களுக்கு இருக்க மக்களும் அப்படி கிடையாது. நீங்கள் எது போட்டாலும் ஓகேன்னு சொல்லி மண்டியாட்டுற அளவுக்குலாம் வந்து பார்த்தா அவங்க கிடையாது. தப்பு பண்ணால் டே ஒன்லேயே நிறைய விஷயங்களுக்கு அவங்க வந்து வைரல் ஆச்சு. அப்போ சொல்லியிருந்தாங்க, தப்புனா நாங்கள் கேட்க தான் செய்வோம், ஓட்டு போடுறது விஜய் சாருக்கு மட்டும்தான், தப்புனா நாங்கள் கேட்க தான் செய்வோம், நாங்கள் வந்து 200 ரூபா ஊபிஸ் கிடையாதுன்னு அவங்க தெளிவாக பதிவு பண்ணிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி முட்டாள்தனமான ரீல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வைரல் பண்ணுறதுலாம் உங்களுடைய கட்சிக்கு, உங்கள் விஜய் சாருக்கும் சேர்த்து ஒரு கெட்ட பேரை உருவாக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மட்டமான ஐடியாலாம் வச்சு யாரும் பண்ணாதீங்க, அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாதீங்க, சரி கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கேட்குற கேள்வி இதுதான், விஜய் சார் நீங்கள் வேறு எல்லாத்துக்கும் பப்ளிக்கோட கேட்டு ரியாக்ஷன் பண்ணுறீங்க, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் வந்து கேட்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வியை முன்வைக்கிறாங்க. கவர்மெண்ட்டோட அன்அஃபிஷியல் ஸ்டாண்ட் என்ன? செக்ரட்டேரியட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்சஸ் சொல்கிறது, நான் கேள்விப்பட்டது, சிஎம் விஜய் அவர்கள் அருண் அவர்களோட எக்ஸசைஸை வந்து எபிலிட்டியையும் எவாலுவேட் பண்ணி, அதாவது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாஸ் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புறந்தள்ளி ஒரு டேலண்ட் ஆஃபீஸருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவு உண்மையான தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நல்ல ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபிலாசபினே வச்சுப்போம். பாஸ்ட்டை மறந்து நீங்கள் எபிலிட்டியை பாருங்கள். ஆனால் உறவுகளே நான் என்ன கேட்குறேன்னா, கோர் கொஸ்டின் டிவிஎஸ்சியில் ஏன் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்குறேன். நான் கேட்குறது தான், வேற ஏதாவது ஒன்று கொடுங்க. நம்ம அதுதானே இப்போ பிரச்சனை. என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான எல்லா ஃபைலும் இருக்குங்க. டிவிஎஸோட ஜாப் என்னங்க, டிஎம்கேவோட கம்ப்ளீட் கரப்ஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. அருண் ஐபிஎஸ் அவரோட ஒர்க் வந்து என்ன பண்ணுவார் நீங்கள் சொல்லுங்கள். டிஎம்கே மினிஸ்டர் வந்து எவ்வளோ வந்து ஃபியர்லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுவார் நம்புறீங்க? ஒரு பேசிக்காக பண்ணுவார் பண்ணலங்க, அதை விட்டுருங்க. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வருதா இல்லையா அப்படின்றது இருக்குல்ல, எல்லாருக்குமே வரும்ல. இது வந்து அது வந்து இவ்வளோ பெரிய சான்ஸ் எடுக்கிறதுலாம் தேவையில்லாத வேலைன்றேன். ஸோ அடுத்த பிளாக் ஒரு உண்மையான ட்விஸ்ட் இருக்குது. இந்த விஷயம் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும், நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போது டிவிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் கேஸ் லிஸ்ட் வந்து ஹெவியாக இருக்குது. KN நேருவோட இடி இன்வெஸ்டிகேஷன், செந்தில் பாலாஜி கேஸு, டிஎம்கேவோட வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் மைனிங் கேஸு, அப்புறம் டெண்டரோட இர்ரெகுலாரிட்டி கேஸ் இருக்குது. இது எல்லா கேஸும் இப்போ யார்கிட்ட இருக்குது?
நம்ம சார் அருண் ஐபிஎஸ் தலைவர் கையில் தான் இருக்குது. இப்போ டிவி கேஸ் சப்போர்ட் சொல்கிறது என்னன்னா, அருண் ஐபிஎஸ்ஸை வந்து அந்த கேசஸில் அக்ரெசிவாக ஆக்ட் பண்ண வைத்தால் அந்த டிசிஷன் ஜஸ்டிஃபை ஆகும். டிஎம்கே மினிஸ்டர்ஸோட கரப்ஷனை வந்து ரூத்லெஸ்ஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணால் இது வந்து பார்த்தா சிஎம் ஓட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு அப்படின்னா சொல்லலாம். ஆனால் இது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் இது ஒரு தேவையில்லாத அன்னெசரியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இது வந்து நான் கிடையாது, மக்கள் நினைக்கிறாங்க. இங்கே ஒரு ஃபேர் பாயிண்ட் இருக்குது, நம்ம அதையும் சொல்லிடலாம். அருண் ஐபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரைம் நாலேஜ் இருக்குது, சிஸ்டம் தெரியும், நியூ கவர்மெண்ட்டோட கான்டெக்ட்டில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறது, அதெல்லாம் ஒரு ஆங்கிள் இருக்கட்டும். ஆனால் டைம் லைனை வந்து நம்ம மறக்கவே முடியாதுல்ல. நடந்த விஷயங்கள், இந்த டிவிகே பெட்டிஷனு, அதுக்கப்புறம் இந்த ஈசியோட ட்ரான்ஸ்ஃபரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்கள், டிஎம்கேக்கு ஆதரவாக அவர் பண்ண பல விஷயங்கள், அவர் மேலே அடுக்கடுக்காக வைத்த பல அலிகேஷன்ஸ் இருக்குது, குற்றச்சாட்டுகள் இருக்குது, மக்களே அதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து பார்த்தா டிவிகே கவர்மெண்ட் உள்ளே வருது, ஜெயிக்குது, உள்ளே வருது, கம்பல்சரி வெயிட்டில் போடுறாங்க, டிவிஎஸ்ஓ டைரக்டர் ஆகிறாரு. அவர் ஆக போகிறத முன்னாடியே ஒருத்தர் சொல்கிறாரு, திருமாவளவனும் செல்வ பெருந்தங்க தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்காக நடக்குது. அப்போ இது எப்படி பார்க்குறது? இப்போ வந்து பார்த்தோன்னா சவுக்கு சங்கர் அவர் சொல்கிறாரு, திருநெல்வேலியிடம் சாவியை ஒப்படைக்கிறீங்களா, அது அலிகேஷன் மட்டுமே. ஆனால் அது அலிகேஷன் மட்டுமே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த அலிகேஷனை ப்ரூவ் பண்ணவோ இல்லை டிஸ்அப்ரூவ் பண்ணவோ ஒரே ஒரு வழி தான் இருக்குது. டிவிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? அது டிஎம்கே மினிஸ்டர் கேஸ் ரிசல்ட் வருதான்னு மறந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா இது அந்த அளவுலாம் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் நான் நம்பிக்கையே கிடையாது. எனக்கு தெரில, இது வந்து தேவையில்லாத ஒரு வேலைன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிவி கேஸ் அப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்டன் ஆகி போய் வெக்ஸ் ஆகி போயிருக்காங்க. நீங்கள் வந்து எனி சேனலில் இந்த போஸ்ட்டோ இல்லை வீடியோவோ இருக்கும்போது நீங்கள் கீழே போய் கமெண்ட்டை பாருங்கள். அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக எத்தனை கமெண்ட் இருக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள். நான் பேசுகிறத கூட நீங்கள் பேசி முடிச்சுட்டு நீங்கள் உடனே போய் நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் மேனிபுலேட்டிவ் பண்ணுறோமா, நெகட்டிவ் செட் பண்ணுறோமா இல்லையான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். சரியா? மெஜாரிட்டி தானேங்க. இப்போ எல்லாமே மக்கள் முடிவு, மக்கள் அரசுன்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த மக்கள்னால் விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், நியூட்ரல் பீப்புளாக இருக்கட்டும், விஜய் சாரோட ஃபேன்ஸோ தொண்டர்களோ யாராக வேணா எடுத்துகிட்டு போட்டுமே, அது யாரானா எடுத்துகிட்டு போட்டோம். இந்த கரெக்டாக இல்லையான்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லா டிவிலையும் போட்டிருக்காங்க, போஸ்ட் போட்டிருக்காங்க, நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க. கமெண்ட்டை போய் பாருங்கள். எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் மக்களோட குரலை வந்து கேட்டு ஒன்றும் நடவடிக்கை எடுத்த நீங்கள் இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார், விட்டு பார்க்குறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா அதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உறவுகளே ஒரே ஒரு கேள்வி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அருண் சார் வந்து ஐபிஎஸ் அருண் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்சியில் பர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவர் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவரை ரிவோக் பண்ணிட்டு இவரை வந்து மாற்றணும், இது தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவனி, டைம்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் நியூஸ் பொலிட்டிக்கல் டெஸ்க். அனைவருக்கும் வணக்கம். லவ் யூ ஆல். பபாய்.